சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி என் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் அதற்காகத்தான் சிருஷ்டித்தார். தன்னுடைய வாழ்க்கையில தன் காலத்தின் தன் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்வோம், ஆனால் நம்முடைய தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க முடிகிறதா என்று சொல்லி பார்க்கும்போது சற்று குறைவாக தான் இருக்கிறோம். அல்லது மனிதர்கள், அல்லது நம்மை நம்பி நம்மை சார்ந்து வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய காலத்துல நம்ம சரியான, அதாவது நம்ம ஆபீஸ் ஒர்க்கராக இருக்கிறோம் என்று சொல்லி வைத்துக்கொள்வோமானால் அந்த டயத்துல கரெக்டாக பஞ்சுவலாக போக வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்பினாலும் பரவாயில்லை என்று சொல்லி நம்மளை இழுத்து விட பார்ப்பார்கள். நம்முடைய காலத்துல நம்ம கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. யோசேப்பை பார்க்கும்போது அவருடைய காலத்துல கனிகளை கொடுத்தாரா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததா? ஆம், அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. எப்பொழுது அந்த சொப்பனம் காண்பதற்கு முன்பதாக இருந்தது, அல்லது அந்த சொப்பனம் நிறைவேற்றின பிறகு இருந்தது. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்களில் யோசேப்புக்கு நடந்த சம்பவம் என்ன? அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்தை தேவன் நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்பா நல்லா மிகவும் நேசிக்கிறார், பலவர்ணமான ஆடைகளை கொடுக்கிறார், நல்ல நேசித்து தன் பக்கத்திலே வைத்து கொண்டார். மற்ற சகோதரர்கள்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அருகில நல்ல ஒரு செல்ல பிள்ளையாக, கீழ்ப்படிந்த பிள்ளையாக இருந்தார். ஒரு நாள் வந்தது சொப்பனம். அந்த சொப்பனத்தை அவர் மறைக்காமல் தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தன்னுடைய சகோதரரிடத்திலையும் அவர் சொல்ல சற்றுதான் தாமதம். அல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு பிறகு சொப்பனக்காரன், அவருக்கு அருமையான பேரு யோசேப்புன்னு தேவன் இட்ட பேர், தகப்பன் இட்ட பேர். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையின்படி அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சொப்பனக்காரன் பேர் என்ன? இன்றைக்கு உங்களை பார்த்து யாராவது இப்படி சொல்லுகிறார்களா? உங்களை பார்த்து யாராவது இழிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களா? அல்லது நீங்கள் அவமானத்தினால நிறைந்த வாழ்க்கையாக நீங்கள் வாழ்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். எப்படி யோசேப்பை தேவன் உயர்த்த சித்தமாக இருந்தாரோ அப்படியே உங்களையும் உயர்த்த சித்தமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது நான் நல்ல ஒரு தகப்பனுக்கு, நல்ல ஒரு தாய் தகப்பன் என்னை பெற்றெடுத்து என்னுடைய சகோதரியோட நல்லா வளர்க்கப்பட்டேன், கல்வியை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய கிருபையின்படி நான் பிறகு ஆண்டவருடைய கிருபையின்படி கோயம்புத்தூருக்கு வேலை பார்க்கும்படியாக சூப்பர்வைசராக நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அந்த வேலையை நான் முடித்துவிட்டு நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்குள் வந்தது. நான் அந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு நான் அங்கே போய் வேலை செய்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையின்படி இன்னைக்கு சிறந்த ஒரு ஊழியக்காரியாக இன்றைக்கு என்னை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை பாருங்கள். நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையின்படி பின் நாட்களில் என்னுடைய சூழ்நிலை என்னை ஒரு பகுதி கோயம்புத்தூர்லையும் ஒரு பகுதி சிங்கப்பூர்லையும் என்னை கொண்டு போய் வைத்தது. ஆனாலும் என் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு என்னை அழைத்து வந்து அருமையான ஒரு தேவ சபையை நடத்தும்படியாக, அல்லது அந்த தேவ சபைக்கு ஒரு நல்ல ஒரு போதகருக்கு நல்ல ஒரு மனைவியாக, அந்த சபையை நடத்துவதற்கு நல்ல ஒரு தாயாக என்னை வைத்திருக்கிறதுனால நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையும் தடுமாறுகிறதா? உங்க வாழ்க்கை சூழ்நிலை
தடுமாறுகிறதா? எப்படி யோசேப்பை தேவன் உயர்த்தினார். ஆனால் அந்த 13 வருடங்கள் யோசேப்புக்கு மிகவும் அடிமைத்தனம், ஒரு கைதி, அல்லேலூயா வாழ்க்கை. ஆனால் அந்த தவறு செய்ததற்கு அல்லது தவறு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு போனார் இல்லை. பிரியமானவர்களே, பஞ்சம் வரும் என்று அறிந்து யோசேப்பை முதலாவது என்ன செய்கிறாருன்னா அங்க அனுப்புகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? எகிப்திற்கு அனுப்புகிறார். அனுப்பின பிறகுதான் அந்த சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேற்றின பிறகுதான் தெரிய வருகிறது ஓ என்று. ஆனாலும் அந்த யோசேப்பை பார்க்கும்போது எதை செய்தாரோ அதை அப்படியே தேவன் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையின்படி அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னா ராஜாவாக உயர்த்தப்பட்டார் என்பதை நம்ம என்ன செய்யும் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கைதியாக, ஒருவேளை அவமானப்பட்டு, ஒருவேளை நீங்கள் சிறைக்குள் தள்ளப்பட்டு, அல்லது குடும்பம் என்ற ஒரு சிறைக்குள்ள உங்களை கைதியாக வைத்திருக்கிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களை விடுவிக்க என் தேவனாலே கூடும். அதே நேரத்தில் தன் காலத்தின் அதாவது கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து விரும்புகிறார். ஆனால் நீங்களோ இயேசு உங்களுடைய அருகில வருகிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்படி அந்த அள்ளல் தட்டி விட்டு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கொடுப்பார் ஒரு வாய்ப்பை, அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஏதாவது ஒரு நன்மையை செய்யும்படி வாய்ப்பை கொடுக்கும்போது நீங்களோ ஒரு சோம்பேறித்தனமாக, அல்லேலூயா, ஒரு சோம்பேறித்தனமாக அல்லது அது ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆணும் பெண்ணுமாக எதற்காக தேவன் சிருஷ்டித்தார்? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை சிருஷ்டித்தாரே ஒழிய மற்றபடி ஒன்றுமல்ல. பிரியமானவர்களே, மற்ற காரியத்திற்காக அல்ல. இந்த உலக போகிற போக்கிலே வாழ்வோம் சாவோம் என்பதற்காக அல்ல. உங்க காலத்துல நீங்க கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையின்படி, அருமையான ஆண்டவருடைய கிருபையின்படி என்னை ஆண்டவர் ஒரு 11 வயதுல நான் தெரிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். பிறகு நல்ல ஒரு ஆண்டவருடைய கிருபையின்படி எனக்கு நல்ல ஒரு தாய் தகப்பன் இருந்தார்கள், என்னை வளர்த்தார்கள். எனக்கு சகோதரரும் உண்டு, சகோதரிகளும் உண்டு. ஆண்டவருடைய கிருபையின்படி எனக்கு நல்ல ஒரு கல்வியை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து எல்லா விதத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு தெரியாது என்று சொல்லாதபடிக்கு, அல்லது பயம் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின்படி நல்ல ஒரு வயதில் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நல்ல ஒரு வயதில் ஞானஸ்தானத்தை எனக்கு கொடுத்தார். நல்ல ஒரு வயதில் திருமணத்தை செய்து கொடுத்தார். நல்ல ஒரு வயதில் எனக்கு பிள்ளைகளை நான் பெற்றெடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நல்ல ஒரு வயதில் சபை போதகர் அம்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் என்னை உயர்த்தியிருக்கிறார். பிரியமானவரே, என் காலத்தில் என் கனிகளை தந்து, தன் காலத்தில் நான் கனிகளை, என்னுடைய காலத்தில் நான் கனிகளை கொடுக்கும்படியான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு நான் என்னவென்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் காலத்தில் நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் இது நாள் வரையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், மனுஷனை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. எப்படி இருப்பானா? ஆண்டவருடைய அது மேல் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வருஷத்தை அந்த கடைசி பகுதியில் பார்க்கும்போது, மழை தாழ்ச்சியான வருஷத்தின் வருத்தத்தை தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கும்போது, அவர் 33.5 ஆண்டு வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையில அவர் தொங்கினார், மரித்தார், பாடுகளை பட்டார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் மரிப்பதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், பச்சை மரத்திற்கே இந்த பாடு என்றால்
அல்லேலூயா. பச்சை மரம் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம பட்டு போன வாழ்க்கையை பட்ட மரத்திற்கு சமமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? பச்சையான ஒலிவ மரத்தை போல, அது தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவியாக இதை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், உங்கள் கணவருக்கு மனைவி நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல கணவனும் தன் மனைவி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மனைவி கீழ்ப்படிய வேண்டும், கணவன் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர்களை வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு என்ன செய்யணும்? அன்பு காட்டி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு சில மருமகள் செய்கிற பெண் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு என்ன என்ற அந்த கணவனை நேசிக்கிறாங்க. அந்த கணவனை பெற்ற அந்த தாயை நேசிப்பதற்கு அவர்களுக்கு என்னவோ தெரியலை. அந்த கணவர் வானத்திலிருந்து வந்ததை போல, அல்லது இவர்கள் தான் எங்கிருந்து பிடித்து கொண்டு வந்ததை போல அந்த மாமியாரை மிகவும் அற்பமா எண்ணுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு நாளைக்கு மாமியாராக இருப்பீர்கள். சில பேர் சொல்லுறீங்க, அது அப்போ பார்த்துக்கிருவோம் சகோதரி என்று சொல்லுகிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். நம்ம நல்ல காரியத்தை நம்ம செய்யும்போது நல்ல காரியங்களே நமக்கு வரும். நம்முடைய வாழ்வில் கெட்ட காரியங்களை நம்ம செய்வோமானால் கெட்ட காரியத்தை தான் நம்ம அறுப்போம். அதனால பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாமியாரை நேசிங்கள். அதே போல் உங்கள் நாத்தனார்களையும், உங்கள் கணவரோடு பிறந்த உங்களோட வயதில் மூத்த நாத்தனாராக இருக்கட்டும், அல்லது இளைய நாத்தனாராக இருக்கட்டும், அல்லது 2 பேர் இருக்கட்டும், 3 பேர் இருக்கட்டும், அவர்களை நீங்கள் நேசிக்கும் போது அந்த கணவருடைய இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீர்கள். அந்த கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின்படி இலையுதிராயிருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டும். தன் காலத்தில் நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். உங்கள் மாமியார் உங்களை பார்த்து வாழ்த்த வேண்டும். உங்களுடைய நாத்தனார் உங்களை பார்த்து என் அண்ணியை போல யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் உங்களை வாழ்த்தும் போது நீங்கள் உங்கள் காலத்தில் கனி கொடுக்கிற வாழ்வுக்கு சமமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஃபுல் ஸ்டாப் வைங்க. வச்சுட்டு ஆண்டவருக்காக என்ன செய்யுங்க? இலை உதிராக இருக்கிற உங்கள் காலத்தில் நீங்கள் இருக்கும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஆண்டவரே, அவர்களுடைய காலத்தில் நல்ல ஒரு ஆண்டவரே மை துதிக்கிற வேலைகளை பார்க்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அரசுக்கு, அரசாங்கத்திற்கு, அல்லது தன்னுடைய எஜமானனுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். தன் காலத்தின் கனியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் மேல் அதிகாரிகளோ அவைகளை கொடுக்க கூடாமல் லஞ்ச லாவணிகளை கொடுத்து, அல்லது ஏமாற்றத்தை கொடுத்து, அல்லது பதவி ஆசை, பண ஆசையை காட்டி அப்பா இவர்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு ஏதுவாக இருக்கிறதப்பா. உதவி செய்யும்படியாக துதிக்கிறோம். இவருடைய காலத்தில் கனிகளை கொடுக்கும்படியாக நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காக, நல்ல ஆண்டவரை உம்மை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரை ஆலயத்திற்கு சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.